ஒரு நிமிடம் நின்று கேள். இன்று ஒரு சாதாரண நாள் இல்லை. இது புனிதமான பங்குனி உத்திரம். உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அரிய நாள். பங்குனி மாதத்தில் உத்திரம் நட்சத்திரம் சேரும். இந்த நாள் தெய்வீக சக்திகள் மிக அதிகமாக செயல்படும் நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் நடந்த முக்கியமான நிகழ்வு என்ன தெரியுமா? முருகன், வள்ளியும் தெய்வானையும் இணைந்த நாள் இது. அதனால் இது தெய்வீக திருமண தினம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் திருமணம் நடந்ததால் இந்த நாள் சேர்க்கை நாள். அதாவது பிரிந்தது கூடும், தடைப்பட்டவை நீங்கும். உன் வாழ்க்கையில ஏதாவது நின்று போயிருப்பதா? திருமணம் தடைப்பட்டதா? வேலை கிடைக்கலையா? அல்லது மன அமைதி இல்லையா? இன்றைக்கு அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய நாள். இந்த நாளில் முருகனை மனத்தார நினைத்து ஒரு சிறிய வேண்டுதல் வைத்தாலே போதும், அது நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது. முக்கியமாக ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை முழு நம்பிக்கையுடன் சொல்லுங்கள். இந்த ஒரு மந்திரம் உன் மனதில் இருக்கும் பயத்தையும் கஷ்டத்தையும் அகற்றும் சக்தி கொண்டது. இந்த நாளில் விரதம் இருந்தால் முருகன் அருள் அதிகமாக கிடைக்கும். காலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்தால் அது மிகப்பெரிய புண்ணியம். கோவில் செல்ல முடியலையா? கவலை வேண்டாம். உன் வீட்டிலேயே ஒரு தீபம் ஏற்றி முருகனை நினைத்து ஒரு நிமிடம் பிரார்த்தனை பண்ணு. முருகன் உன் மனதை கேட்கிறார். இன்றைக்கு நீ சொல்லும் வேண்டுதல் வீணாகாது. இந்த நாள் உன் வாழ்க்கையிலே ஒரு புதிய தொடக்கம். நீ இதை பார்க்கிறாய் என்றால் அது ஒரு சின்னம். முருகன் உன்னை அழைக்கிறார். நம்பிக்கையுடன் இரு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்று இரவு தூங்கும் முன் ஒரு முறை ஓம் சரவணபவா என்று சொல்லு. உன் வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பமாகும். இது ஒரு சாதாரண நாள் இல்லை. இது உன் நாளாக மாறப்போகிறது. முருகன் உன்னோடு இருக்கிறார். எப்போதும்.